வணக்கம். என் பெயர் சிவகுமார். நான் சேலத்திலேருந்து பேசுறேன். நான் ஏஎல்பி அடிப்படை ஜோதிட வகுப்பு மாணவன் அப்படிங்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். இப்ப நான் இன்னைக்கு எனக்கு 48 வயசு ஆகுது. கடந்த 25 வருடமா பார்த்தீங்கன்னா, என்னோட வாழ்க்கை பயணத்தில பார்த்தீங்கன்னா, நெறைய பார்த்தீங்கன்னா, சூழ்நிலைக்கு முடிவெடுக்க முடியாத நெறைய இழப்புகள சந்திச்சு, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, 48 வயசு ஆகுது. அத அத என்னால பார்த்தீங்கன்னா, மாத்திக்க முடியல. ஆனா இதே இந்த ஏஎல்பி ஜோதிட முறைய பார்த்தீங்கன்னா, எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிற பட்சத்தில என்னோட இழப்பு, இந்த கால விரயத்த பார்த்தீங்கன்னா, என்னால குறைச்சிருக்க முடியும். அதேமாரி எனக்கு ஒரு ப்ரீ பர்த் சைல்டு. அந்த அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா, நெறைய ஜோதிடம் பார்த்து நாள் கால விரயம் ஆயிருக்கு, பொருள் விரயம் ஆயிருக்கு. அதேமாரி பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை இண்டிபெண்டன்ட்டா இல்ல, டிபெண்டன்ட்டா இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில நம்ம இன்னைக்கு 17 வருஷத்த கடந்துட்டோம். இன்னைக்கு ஏஎல்பியில பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, நாம பார்த்தீங்கன்னா, இத ஏத்துக்கிட்டு பயணிக்கணும் அப்படிங்கிறது. அப்படிங்கக்குள்ள பார்த்தீங்கன்னா, இந்த 17 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, வருஷம் ரூ. 1,00,000 குறைந்தபட்சம் செலவு பண்ணியிருந்தாலும் பார்த்தீங்கன்னா, பொருள் விரயம் ஆயிருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, மன உளைச்சல் ஜாஸ்தி ஆயிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஏஎல்பி ஜோதிடத்தில தீர்க்க முடியாது அப்படின்னா, அத ஏத்துக்கணும். தீர்க்க முடியிறது பார்த்தீங்கன்னா, கடந்து பார்த்தீங்கன்னா போய்க்கணும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்துருக்கோம். அதேமாரி இந்த ஏஎல்பி ஜோதிட முறை வருங்காலத்தில யாருக்கு அடிப்படையா பார்த்தீங்கன்னா, பயன்படணும் அப்படின்னா, 15லேருந்து 20 வயசுக்குள்ளார இருக்கிற குழந்தைங்க, அந்த குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அடிப்படை பாடம் சொல்லிக் குடுத்து, அட்வான்ஸ் பாடம் சொல்லிக் குடுத்து, அது இல்லாம பார்த்தீங்கன்னா, ஏஎல்பிக்குன்னு ஒரு பாடத்திட்டம், அதுக்கு ஒரு இளங்கலை, முதுகலை அப்படி பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு அவைங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும். கட்டாயம் பார்த்தீங்கன்னா, ஒரு வகுப்புல 200 மாணவர்கள்ங்கிற இடத்துல 50 மாணவர்களாவது பார்த்தீங்கன்னா, படிக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா, என்னால என்ன முடியுமோ அத பார்த்தீங்கன்னா, நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன். சார பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, என்ன கடந்து வந்தோமோ அத ஏத்துக்கணும். இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருந்தாலும் அந்த ஏத்துக்கணும். அந்த ஏத்துக்கிற பக்குவத்த உருவாக்கிக்கணும். இதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, வேகமா போறதும், மெதுவா போறதும், நிதானமா போறதும், இல்ல ஒரே இடத்துல நின்னுட்டு, அதுக்கப்புறம் சூழ்நிலை மாறுன உடனே பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அந்த இடத்த விட்டு கடக்கிறதும் இப்படிங்கிறதான புரிதல பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தியிருக்காரு. இந்த ஏஎல்பி ஜோதிடம் பார்த்தீங்கன்னா, வருங்காலத்தில இன்னும் நெறைய இந்த வாழ்க்கை பிரச்சனையோட இருக்கிற நபர்கள பார்த்தீங்கன்னா, சீர்தூக்கி அதே மாரி காலப்பாதைய பார்த்தீங்கன்னா, நிர்மாணம் பண்ணி, அவைங்களே நகர்றதுக்கு, அவைங்களோட வாழ்க்கைங்கிற புத்தகத்த பார்த்தீங்கன்னா, அவைங்களே படிக்கிறதுக்கான வாய்ப்ப அவைங்களே படிச்சு பார்த்து நகர்றதுக்கான வாய்ப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஏஎல்பி ஜோதிட முறை பார்த்தீங்கன்னா குடுத்துருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா, சாருக்கு பதுவனைமூர்த்தி சாருக்கு ரொம்ப நன்றி, நன்றி, நன்றி. அது இல்லாம அவரு கிடைச்ச இந்த வாய்ப்ப பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவர மட்டும் வச்சுக்காம, அவர் கடந்து வந்த பாதையில அவர் பட்ட கஷ்டம், அது இல்லாம பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து மீண்டு வந்ததுக்கான வாய்ப்பு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு, இத நம்மள மாரியே பார்த்தீங்கன்னா, பிரச்சனை உள்ள நபர்கள் இத எடுத்து கையாளணும் அப்படிங்கிறதுக்காக இத சொல்லிக் குடுத்துட்டுருக்காரு. இவரு பார்த்தீங்கன்னா, ஒரு பரோபகாரிங்கிறத பார்த்தீங்கன்னா, இந்த செயல் காட்டுது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த 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 ஜோதிட முறை நான் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, டெய்லி ரொட்டீன்ல பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி இருக்கணும், இருக்கக்கூடாது, கால விரயத்த பத்தி, அதே மாரி பார்த்தீங்கன்னா, கால விரயத்த பத்தியான புரிதல் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சொல்லிக் குடுத்துருக்காரு. எந்த சூழ்நிலையும் யாருக்காகவும் பார்த்தீங்கன்னா, கால விரயம் நடந்துறக்கூடாதுங்கிறத கட்டாயம் எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொருள் விரயம் ஆகலாம், இல்ல எந்த விரயத்திற்கும் கால விரயம் பார்த்தீங்கன்னா, யா யாராலயும் பார்த்தீங்கன்னா, அத பண்ணாம பார்த்துக்கணும்.
யாருக்காகவும் நம்மளோட டைமை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இல்லாத வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூல்கண்டோட சிக்கலை வந்து பார்த்திங்கன்னா வந்து தொடர்ந்து அந்த நூல்கண்டு சிக்கலை பிரித்து பார்க்கும்போது என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து பொறுமையும் நிதானமும் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையில் நான் வந்து யோசித்து முடிவு எடுப்பேன். அதேமாதிரி 100லிருந்து பின்னோக்கி 99, 1, 98, 2 இப்படி வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம தொடர்ந்து பழக்கப்படுத்தும் போது என்ன நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னோட சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா நான் நிதானமாக முடிவெடுக்கிறதுக்கு இது பயன்படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மனித சமுதாயத்துக்கு தேவையான வாய்ப்பு. இந்த வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து தொடர்ந்து பயன்படுத்திக்கணும் எல்லாரும். இயற்கைக்கு நன்றி, இறைவனுக்கு நன்றி, பொதுவுடைமூர்த்தி சார் அவர்களுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி நன்றி நன்றி.